முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு நாள் நாடு முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. முதியவர்களுக்கு இழைக்கப்படும் வன்கொடுமையை தடுப்பது தொடர்பாக ஹெல்பேஜ் இந்தியா அமைப்பின் சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்ட சென்னை மாநகர போலீஸ் துறை இணை ஆணையர் ரவிக்குமார் முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு பிரசுரங்களை வெளியிட்டார். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்களை உதவி மையத்தில் சேர்ப்பதற்காக 125 என்ற ஹெல்ப்லைன் மூலம் உதவி வருவதாக ஹெல்பேஜ் இந்தியா நிறுவன இயக்குனர் இந்திராணி ராஜதுரை தெரிவித்தார். இன்று நம்ம பார்க்கும் பொழுது முதியோர்களுக்கு நிறைய கொடுமைகள் இழக்கப்படுகின்றன. முதியோர்களுக்கு அதாவது இந்த எல்டர் அபியூஸ்ங்கிறப்போ அவர்களுக்கு ஃபினான்ஷியல் அபியூஸ் இருக்கு. அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு அவங்க கையில் பணம் கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் அபியூஸ்ன்னு இருக்கு. ஹெல்த்துங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா பக்கத்தில் எங்கே போக என்ன கஷ்டங்கிறது அந்த மாதிரியான ஒரு அபியூஸ் இருக்கு. ஹெல்பேஜ் இந்தியாவில் எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் உதவி மையம், முதியோர் உதவி மையம் என்று சொல்லி கமிஷன் ஆஃப் போலீஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள 1253 என்ற 4 நம்பரோடு இயங்கி வருகிறது. முதியோரின் அனுபவங்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை போற்றி பாதுகாப்பது நம் கடமை.